சேகர் பாபு அறநிலைத்துறை அமைச்சர் வந்ததுலேருந்து அவரோட வேலை வந்து கோயில் இடிக்கிறது, கடையை இடிக்கிறது, வீட்டை. இதுதானே அரசாங்கம். கோயிலை புதுப்பிக்கவே இல்லையா? கோயிலை புதுப்பிச்சு 9 கோயில. நான் என்ன சொல்றேன்னா, தம்பி உங்களுக்கு வந்து ஒரு வேளை சாப்பாடு போட்டு பக்கத்துல 3 வயிற்று அடிக்கக்கூடாது தம்பி. நீங்க வந்து ஒரு மாணவன் வந்து படிக்க கல்வி இல்லைன்றக்கான்னு வச்சுக்கலாம், அவனுக்கு என்னால முடிஞ்ச உதவியை செய்யணும். அதை விட்டு நீ படிக்காத போ, நீ போய் கஞ்சாவி, நீ சாராவின்னு சொன்னா நான் மனுஷன் கிடையாது. நீங்க செய்யுங்க. என்ன பண்ணோம், ஒரு தொகை கொடுத்துருக்கணும், இல்ல மாற்று இடம் கொடுத்துருக்கணும். மாற்று இடம் அவங்க தராங்களா மேம்? எப்ப தர்றாங்க? அப்ப ஏன் நான் கதறாங்க அப்படி? எதுக்கு நான் என்ன சொல்ல, எதுக்கு இடிக்கிறீங்க? நீ மாற்று இடம் தர்றீங்கல்ல, தொகை தர்றீங்கல்ல, அப்ப வந்து அவங்க சரின்னு ஒத்துக்கிட்டாங்களா? ஒத்துக்கல. அவங்க ஒத்துக்கல. அவங்களுடைய காரணம் என்னுடைய வாழ்வாதாரம் இங்கதான் இருக்கு, நான் வாழ்வாதாரத்தை எப்படி விட்டு போக ஒத்துக்கல. அப்ப எப்படி வீட்டை எப்படி இடிக்க முடியும்? ஆனா நடைபாதை அமைக்கிறதுக்கு நீங்க சொல்றீங்க, அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் அங்க கட்டுமான பணிகளை ஆரம்பிக்க போறாங்க, அங்க ஒரு மிகப்பெரிய அபார்ட்மெண்ட் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி எழும்புது. அது எந்த வகையில நீங்க பாக்குறீங்க? எனக்கு இங்க ஏன்னா உங்களுடைய தரப்புல இருந்து நடைபாதை திராவிட மாடல் என்றாலே கார்ப்பரேட் கம்பெனி தான். ஓகே. திராவிட மாடல் என்றாலே அது திருட்டு, உருட்டு, சுருட்டு எல்லாமே இருக்கும். நான் என்ன கேட்குறேன் தம்பி, நான் வந்து மக்களை வந்து பாவம், கண்டிப்பா மக்கள் பாவம். இது வந்து ஏன்னா அவங்க அப்பா அப்படிதான் செய்வார். என்னடா அந்த திமுகவே நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, அண்ணா திமுக அந்த மாதிரி பண்ணல தம்பி.